ஏழையா இருந்தாலும் கவலை வேண்டாம், செல்வம் சேர்க்க இதை செய்யுங்க. நீங்க ஏழையா இருக்கணுங்கிறது உங்க விதி இல்லைங்க, அது உங்க மனநிலை தான். இன்னைக்கு வேணா நீங்க ஏழையா இருக்கலாம், ஆனா உங்களுடைய மனநிலை, உங்க எண்ணங்கள் ஏழையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. பணம் சம்பாதிக்க திறமை மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இது ஒரு தப்பான கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, எத்தனை பேரை நீங்க பார்த்துருப்பீங்க பல திறமை இருந்தும் பெரிய அளவில் சம்பாதிக்காம லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்படுறவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்படி புலம்புறவங்களையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னை விட திறமை கம்மி ஆனால் அவருக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எத்தனை பேர் புலம்புறாங்க. ஸோ திறமை இருந்தால் மட்டும் பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சு நம்ம பணக்காரர் ஆக முடியாதுங்க. திறமையை விட முக்கியமாக மனநிலை தான் நமக்கு தேவை. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் மனசு தான் அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு. அதனால இந்த மனநிலை நம்ம சரி செஞ்சுக்கும் போது பணத்தை தேடி நீங்க ஓட வேண்டியிருக்காதுங்க, பணம் உங்களை தேடி ஓடி வரும். ஸோ லைஃப் ஃபுல்லாக உங்களை தேடி பணம் எப்போவுமே பெரிய அளவில் பேரானந்தமாக தொடர்ந்து உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு டோனி ராபின்ஸை தெரியுமா? இவர் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 லைஃப் கோச் அண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவர் கிட்டத்தட்ட 45 வருஷமா விஐபிக்கெலாம் பர்சனல் சைக்காலஜி கோச்சிங் கொடுத்துட்ருக்காரு. இவர் பில் கிளின்டன், பராக் ஒபாமா, இது போல் அமெரிக்க பிரசிடென்ட் கிட்ட 6 பேருக்கு மேலே இவர் சைக்காலஜி கோச்சிங் கொடுத்துருக்காரு. அண்ட் டாப் அத்லெட்டிக்ஸான செரினா வில்லியம்ஸ்க்கும் இவர் கோச்சிங் கொடுத்துருக்காரு. இவருடைய பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா 80-20 ரூல் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுவாருங்க. 80% சைக்காலஜி, அதாவது நம்மளுடைய மனநிலை, 20% நம்மளுடைய ஸ்கில்ஸ், திறமைகள். இதுதான் வெற்றியின் ரகசியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த 80% பவர்ஃபுல்லான மனநிலை தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்க ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்றேன். 2 பேரும் மீன் பிடிக்க படகுல போறாங்க. 2 பேர்கிட்டயும் ஒரே மாதிரியான படகு தான் இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரியான வலையை யூஸ் பண்ணி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு புயல் காத்து வீசுது. ஃபர்ஸ்ட் நபர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்பவே பயந்துட்டு இந்த புயல் காத்துலேருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு பதட்டத்தோட அந்த படகை செலுத்துறாரு. அவரால் அந்த புயல்ல இருந்து தப்பிக்க முடியல. இதே 2வது ஆள் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த புயல் காத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி இன்னும் வேகமா போய் கரையை அடையலாம் அப்படின்னு ஒரு மன தைரியத்தோட காற்று எந்த திசை வீசுதோ அந்த டைரக்ஷனுக்கே துடுப்பை போட்டு நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட போராடி கரையை அடையிறாரு. ஸோ 2 பேர்கிட்டையும் ஒரே மாதிரி படகு, ஒரே மாதிரி வலை இருந்தது. ஆனால் ஒருத்தர் ஜெயிச்சதுக்கும் ஒருத்தர் தோக்குறதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த மனநிலை. ஒருத்தர் பயந்து தோத்து போயிடுறாரு, இன்னொருத்தர் நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோட செயல்பட்டு கரையை அடைஞ்சு வெற்றி பெறாரு இல்லைங்களா? ஸோ மைண்ட் செட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு கற்றுக்கிறது வெறும் 20% தாங்க. ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து எப்படி விடாமுயற்சியோட மன வலிமையோட செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும், ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஏற்பட்டால் அதில் அப்படியே இடிஞ்சு உக்காந்துராம அதிலிருந்து வெளியே லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு தேவையான மனப்பக்குவம் எல்லாமே இந்த 80% மனநிலையிட்டு தாங்க இருக்குது. நீங்கள் பணக்காரர் ஆகிறதுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயத்த இந்த வீடியோவில் நான் 3 பகுதிகளாக பிரித்து சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்த நீங்கள் தொடர்ந்து 6 மாதம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக லைஃப்பில் 10 மடங்கு முன்னேறி இருப்பீங்க. நான் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு கல்லில் 2 மாங்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் ஒரு கல்லில் 10 மாங்காய் கிடைச்சா அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் இல்லையா? அதே போல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தடு உங்களுக்கு 10 மடங்கு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போது அந்த ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னு பார்க்கலாம். பணத்தை சேமிக்காதீங்க. என்னங்க ஷாக்காக இருக்கா? எல்லாரும் பணத்தை சேமிங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, பணத்தை சேமிச்சா அந்த பணம் வளராது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் அது ஒரு அவசர காலத்துக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு பதிலாக அதை உங்கள் மேலே நீங்கள் முதலீடு பண்ணணும். முதலீடு அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் உங்கள் மேலே முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் விஷயமெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுனால தாங்க நம்மள பல பேர் இன்னும் ஏழையாகவே இருக்கும், பணக்காரங்க இன்னும் மேலும் மேலும் பணக்கார ஆகிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே முதலீடு பண்ணுறது அப்படின்னா பணத்தை இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு, அதாவது பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான திறமைகள் வளர்த்துக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணுறது தான் இந்த உங்கள் மேலே முதலீடு பண்ணுறது அப்படிங்கிற விஷயம். ஏன்னா நீங்கள் இப்படி திறமையை வளர்த்துக்கிறதுக்காக பணம் செலவு பண்ணும்போது பணம் இன்னும் நிறைய அளவில் உங்ககிட்ட வரப்போகுது. அப்போ இது ஒரு முதலீடு தானே. அதே போல் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் மாதத்துக்கு 2000 ரூபா சேமிக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு பதிலாக ஒரு புது ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டா இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்க முடியும் இல்லையா? இப்போது என்னுடைய மணி மைண்ட் செட் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கூட
அதுவும் உங்க மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம்தான். இதுக்காக நீங்க செலவு பண்ற பணம் இதை விட பல மடங்கு உங்களுக்கு திரும்ப வரும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ROI அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நீங்க 1 லட்ச ரூபா பணத்தை டெபாசிட் பண்றீங்க, ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும். இப்போ 1,10,000 ரிட்டர்ன் கிடைக்கும் ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அதுல 10,000 நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் ROI. இந்த மணி மைண்ட் செட் கத்துக்கிறதுக்காக நீங்க செலவு பண்ற ஒரு பணம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 100% இல்லை 200% இல்லை, அதை விட அதிகமான ஒரு ரிட்டர்னா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மனநிலையை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டா இதை உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகிற ஒரு ஸ்கில். இதை ஒரு லைஃப் ஸ்கில் அப்படின்னே நம்ம சொல்லலாம். லைஃப் ஸ்கில்னு சொல்கிறத விட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மனுஷனும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழறதுக்கு 10 லைஃப் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது, எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது, இது போல் 10 விஷயங்கள் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிச்சயம் இருக்கணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தி சொல்கிறாங்க. இந்த 10 விஷயத்துக்குமே அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மனசு தாங்க. இந்த மனசை ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாலே இந்த 10 விஷயமும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கற்றுக்க முடியும். அதனால தான் சொன்னேன் இது ஒரே கல்லில் 10 மாங்காய் அப்படின்னு. நான் சொன்னது கரெக்டு தானே? நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச். பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய மணி மாஸ்ட்ரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தடில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுடைய மணி ஐடென்டிட்டியும் மணி மைண்ட் செட்டையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிக்கலாம். அதாவது உங்களுடைய பண அடையாளத்தையும் பணம் சம்பாதிக்கவும் சேமிக்கவும் தேவையான மனநிலையை நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். இதனால் உங்களோட கடனை நீங்கள் 6 மாதத்தில் அடைக்கலாம். அண்ட் அடுத்த உங்களுடைய 5 வருஷத்தோட ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் ஒரே வருஷத்தில் அடைய முடியும். இதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஜாயின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், காலேஜில் படித்து முடிச்சிட்டா நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோம், நமக்கு நல்ல வேலை கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இது ஒரு தப்பான கான்செப்ட்டுங்க. காலேஜ் படிப்பு அப்படிங்கிறது அடிப்படை தகுதி தான். இந்த படிப்பை தாண்டி நம்ம எவ்வளோ விஷயங்கள், எத்தனை ஸ்கில்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு அதிக சம்பளத்தில் வேலை வாங்கி கொடுக்க போகிற விஷயங்களாக இருக்கும். அதனால் நம்ம ஊரில் காலேஜ் முடிச்சிட்டா அதோட எதுவுமே படிக்கிற வேலை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம லைஃப் லாங் லேர்னராக இருக்கணுங்க. அதாவது பண விஷயத்தில் முக்கியமாக பணம் சம்பாதிக்க புது விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்குது. அது எல்லா விஷயத்துலையும் நம்ம அப்கிரேட் ஆகிக்கணும். அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து கற்றுக்கணும். உங்களுக்கு டவுட் வரும், அது எப்படி ஒருத்தர் லைஃப் லாங் லேர்னராக இருக்க முடியும், வாழ்க்கை ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் இப்போவும் ஏதாவது ஒன்று கற்றுட்டு தான் இருக்கீங்க, ஆனால் அதெல்லாம் பணம் சம்பாதிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆமாங்க, சோஷியல் மீடியாவில் எத்தனை புது விஷயத்தெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுறீங்க, உலகத்தில் நடக்கிற எவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்க, இதனால் ஏதாவது யூஸ் இருக்கா, உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப்பில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஸோ இது போல் தேவையில்லாத விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு இன்னையிலேருந்து உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ், நான் அடுத்த 6 மாதத்துக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் கவனத்தை கொடுப்பேன், அதுக்கு மட்டும்தான் என்னுடைய டைமை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு பண்ணி மணி ரிலேட்டடான வீடியோஸ், மணி மைண்ட் செட் ரிலேட்டடான, மணி சைக்காலஜி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறது, பாட்காஸ்ட் கேட்குறது, புக்ஸ் படிக்கிறது, இல்லாட்டி ஆடியோ ஃபார்மில் புக்ஸ் அதை கேட்குறது, இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது அந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராப்பரான ட்ராக்ல நீங்கள் இருப்பீங்க. இப்போது நீங்கள் இருக்கிற வேலையில் அப்கிரேட் ஆகிறது கூட, அதாவது உங்கள் ஃபீல்டில் புதுசாக வந்திருக்கிற அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா கூட மனநிலை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா? இன்றைக்கி AI, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு புது விஷயமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இதை கற்றுக்கிறதுக்கு எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆஃபீஸில் இது போல் விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் அப்கிரேட் ஆனால் மட்டும்தான் உங்கள் வேலையில் நீங்கள் நீடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான், கட்டாயப்படுத்தினா மட்டும்தான் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்குறாங்க இல்லையா? அப்படி கற்றுக்கிற எத்தனை பேர் இது நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட, கான்ஃபிடென்ட்டோட அந்த கோர்ஸை படிக்கிறாங்க. ஒரு கடமைக்கு ஃபோர்ஸ் பண்ணதுக்காக படிக்கிறாங்க இல்லைங்களா? காலத்துக்கு ஏற்றபடி நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும்னா அதுக்கு நம்ம மனநிலை சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம அதை ஹாப்பியாக ஈஸியாக செய்ய முடியும். ஸோ உங்கள் ஃபீல்டில் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுதான் 80% ரோல் ப்ளே பண்ண போகுது. அதாவது வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் செட் அப்கிரேட் பண்ணி நம்ம தயார்படுத்திக்கிட்டோம்னா லைஃப்பில் நடக்கிற சேஞ்சஸை நம்ம ரொம்ப ஈஸியாக மகிழ்ச்சியாக ஏற்றுப்போம். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே கரெக்ட் தான் இல்லைங்களா? மனநிலை அப்படின்னு நம்ம சிம்பிளாக ஒத்த வார்த்தையில் சொல்லிடுறோம். ஆனால் இதில் எத்தனை விஷயம் அடங்கியிருக்கு தெரியுங்களா? தகுதி உணர்வு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது என்னால் பணக்காரர் ஆக முடியும், என்னால் பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்புறது, இது ஒரு விஷயம். அடுத்தது நன்றி உணர்வு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எதுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம்? நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ என்கிட்ட இன்றைக்கி 1000 ரூபா பணம் இருக்குது அப்படின்னா நான் அந்த பணத்துக்கு மகிழ்ச்சியாக நன்றி சொல்லுவோம்.
அடுத்த நாள் 100 ரூபா தான் என் கையில இருக்கு அப்படின்னா அந்த பணத்துக்கும் நான் மகிழ்ச்சியா நன்றி சொல்லணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நான் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இப்போ நான் பணத்துக்கு நன்றி சொல்றேன், என்கிட்ட இருக்கிற 100 ரூபாய்க்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னா என்னோட கவனம் எல்லாம் எங்க இருக்கும்? என் கையில இப்போ இருக்கிற அந்த 100 ரூபா மேல தான் இருக்கும் இல்லையா? அப்போ நான் என்கிட்ட 10,000 ரூபாய் இல்லையே, 1,00,000 ரூபாய் இல்லையே அப்படின்னு நான் வருத்தப்பட மாட்டேன் இல்லைங்களா? பணத்து மேல எனக்கு கோவம் வராது. ஏன்னா என் கையில இப்போ 100 ரூபாய் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையோட நான் நன்றி சொல்றேன். இதுதான் நன்றி உணர்வு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்படி தொடர்ந்து நம்ம நன்றி சொல்லும்போது, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற சின்ன விஷயங்களுக்கு, சின்ன பணத்துக்கு, சின்ன அமௌண்ட்டுக்கு, இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மனசு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் அப்படிங்கிறதுல இருந்து மாறி அபண்டன்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற நிலைக்கு மாறுதான். அதாவது பற்றாக்குறை மனநிலையிலிருந்து அபரிவித மனநிலைக்கு மாறுமா. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இந்த மைண்ட் செட்ல பார்க்கப்படுதுங்க. 3வது விஷயம், பணத்துக்கும் உங்களுக்குமான உறவு. இது இந்த மைண்ட் செட்டை நீங்க ப்ராப்பரா கத்துக்கும் போது இந்த உறவு பெரிய அளவுல மேம்படும். அடுத்த விஷயம், பணத்துக்குன்னு ஒரு அலைவரிசை இருக்கு. அதுக்கு ஈக்குவலா நம்ம இயங்கும் போது மட்டும்தான் நம்மளால பெரிய அளவுல பணத்தை ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கு இந்த மைண்ட் செட் நமக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுதுங்க. 5வது விஷயம், நீங்க இந்த மைண்ட் செட்டை ப்ராப்பரா வளர்த்துக்கும் போது பணத்தை நீங்க பார்க்குற விதம், பணத்தை கையாளுற விதம், பணத்தை செலவு பண்ற விதம் அண்ட் பண விஷயத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாமே சரியா இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது பண விஷயத்துல பல ஏரியால நமக்கு பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உங்க வருமானம் உயரணுமா? கடன்ல இருந்து எப்படா வெளியே வருவோன்னு இருக்கா? பிசினஸ்ல கிளைண்ட்ஸையும் கஸ்டமரையும் கொண்டு வர போராடுறீங்களா? ப்ரமோஷனுக்காகவும் இன்க்ரிமெண்ட்டுக்காகவும் பல மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே நின்றுடாதீங்க. செயல இறங்கினா மட்டும்தான் பண விஷயத்துல பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கம்யூனிட்டி லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல என்னுடைய அடுத்த மணி மைண்ட் செட் வெபினாருக்கான டீடைல்ஸ் இருக்கும். அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் அட்டன் பண்றது மூலியமா நீங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க. இப்போ 2வது பவர்ஃபுல் பார்ட்டை பார்க்கலாம். பிரேக் த ரொட்டீன். அதாவது நீங்க வழக்கமா செய்யற வேலையை மாத்தி புதுசா ஏதாவது செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ நீங்க டெய்லி ரொட்டீனா செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த வேலையை செய்யும் போது இன்னைக்கும் சரி, நாளைக்கோ இல்லை அடுத்த மாதம் எப்போவுமே அதே ரிசல்ட் தான் திரும்ப கிடைக்கும். உங்கள் ரொட்டீனை நீங்கள் மாற்றும் போது நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் அடுத்த மாதம், அடுத்த வருஷம் அப்படின்னு எப்போவுமே நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வேணும் அப்படின்னா இன்னைக்கு உங்களோட ரொட்டீனை நீங்கள் மாற்றி அமைச்சாகணும். இதைத்தான் பிரேக் த ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொல்கிறது உங்கள் ரொட்டீனை தான் மாற்றணும்னு சொல்கிறேன், உங்கள் வேலையவோ உங்கள் பிஸ்னஸையோ இல்லை. ரொட்டீன் அப்படின்னா இப்போது நீங்கள் காலைல 6 மணிக்கு எந்திரிப்பீங்க, 8 மணிக்குள்ளே குளிச்சு சாப்பிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆவீங்க. பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் அவங்க ஒர்க் பிளேஸ், உங்கள் பிஸ்னஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கு ரெடி ஆவாங்க. அண்ட் அதே வண்டியில் போவீங்க, அதே ரூட்டில் போவீங்க, அதே ரோட்டில் அதே வழியில் தான் டெய்லி போவீங்க. அண்ட் வழக்கமான ஆஃபீஸ், வழக்கமான ரூம், அதே டேபிள், அதே வேலை, அதே டென்ஷன் இல்லைங்களா? லஞ்சில் அதே இடத்துல லஞ்ச் சாப்பிடுவீங்க. சாயந்தரம் 5 மணி இல்லை 6 மணியை போல் ஆஃபீஸ் முடிஞ்சவுடனே திரும்ப அதே வண்டி அதே ரோட்டில் வீட்டுக்கு வருவீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 7 மணி 8 மணியை போல் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்ப்பீங்க, இல்லாட்டி மொபைலில் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 10 மணி 11 மணியை போல் சாப்பிட்டுட்டு தூங்க போவீங்க இல்லையா? இதுதான் இன்னைக்கு பல பேரோட ரொட்டீனாக இருக்குது. இந்த ரொட்டீனை கொஞ்சம் கான்ஷியஸாக, அதாவது விழிப்பு நிலையிலிருந்து நீங்கள் மாற்றி அமைக்கணும். எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னா, ரொட்டீன் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ரொம்ப புது விஷயமா இருக்கணும். அண்ட் அதே சமயம் அது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த விஷயத்தை ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இதை டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட ரொம்பவே பவர்ஃபுல்லான டெக்னிக் இந்த பிரேக் த ரொட்டீன் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளோட மூளை பல வருஷமாக அதே வேலையை தொடர்ந்து செஞ்சு அது ஒரு ஆட்டோ பைலட் மோடில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மூளை ஆல்மோஸ்ட் தூங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா டெய்லி இதை செஞ்சு பழகுனால இதெல்லாம் அதுக்கு ஒரு வேலையாகவே தெரியாது. ஸோ அது ஈஸியாக அதை செய்யுது. அதை மாற்றுறதுக்காக, தூங்கிக்கிட்டு இருக்க மூலையை நம்ம கொஞ்சம் எழுப்புறதுக்காக நம்ம புது விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறோம். வழக்கமான ரோட்டில் நீங்கள் ஆஃபீஸ் போகாமல் வேறு ரோடு யூஸ் பண்ணலாம். டெய்லி காரில் போகிறவங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு சேஞ்சுக்கு பைக்கில் போகலாம். ஸோ இது போல் விஷயங்களை நீங்கள் மாற்றி செய்யும்போது நம்ம மூளை கொஞ்சம் முழிச்சுக்கும். அதுக்காக தான் இதை செய்கிறோம். அண்டு நம்ம செய்கிற விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். நம்ம மாற்றி செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும்னு கிடையாது. நமக்கு அந்த செய்கிற புது விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல கான்ஷியஸாக இருக்கணும். நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னால், நீங்கள் இது வரைக்கும் எக்ஸசைஸே பண்ணதில்லை அப்படின்னா டெய்லி காலைல ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு வாக்கிங் போகலாம். இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஜென்ஸ் எல்லாம் அவங்க ஒய்ஃபுக்கு கிச்சனில் சமையல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. அண்ட் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் செய்யுங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோனையோ இல்லாட்டி டிவியோ பார்க்காதீங்க. ஏன்னா ஃபோனில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத மெசேஜ் இல்லை ஒரு மெயில் பார்த்துட்டீங்க அப்படின்னா மார்னிங்கே நீங்கள் அப்செட் ஆயிடுவீங்க.
ஹோல் டே உங்கள் மனநிலை அப்படியே தான் இருக்கும். அதனால் எந்திரிச்ச 1 ஹவருக்கு தயவு செஞ்சு ஃபோனை பார்க்காதீங்க. அண்டு டிவியில் நியூஸும் பார்க்காதீங்க. இந்த நியூஸ் பார்க்குறதுனால என்ன யூஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் ஒரு யூஸும் இல்லாட்டி கூட பரவாயில்ல. ஆனால் அதனால் நம்ம பிரெயினுக்கு நம்ம காலையிலேயே நெகட்டிவ் மெசேஜஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். நடிகர் ரஜினிகாந்த் பல வருஷத்துக்கு முன்னால் மேடையில் அவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்க. இன்றைய இளைஞர்கள் முன்னேறதுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காத அவர் ஸ்டைலில் சூப்பராக ஒரு ஆன்சர் சொன்னார். அதாவது டிவியில் நியூஸ் பார்க்காதீங்க அண்ட் நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்தாரு. அதாவது இன்றைக்கி நியூஸ் அப்படி சேனல்லையோ இல்லை பேப்பர்லையோ பார்த்தீங்கன்னா 95% நெகட்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் வருது. இது நம்மளுடைய ஆழ்மனதில் அப்படியே பதிஞ்சு நம்மளோட முன்னேற்றத்தை பெரிய அளவில் தடுக்குது அப்படிங்கிறத அவர் ஸ்டேஜ்லேயே ஓப்பனாக சொல்லியிருந்தார். நமக்கு தேவையான விதமாக நம்மளோட ரொட்டீனை புது விதமாக எப்படி மாற்றி அமைச்சிக்கலாம், அதுவும் குறிப்பாக பணம் சம்பாதிக்க ஹெல்ப் பண்ணுற விதமான எப்படி நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு 1 ஹவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைம் நம்மளுடைய ஆழ்மனதுக்கு. அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் என்ன விஷயம் எல்லாம் கேட்குறீங்களோ, பேசுகிறீங்களோ, ஒரு சிந்திக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களோட ஆழ்மனதில் அப்படியே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க தேவையான விஷயத்தெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணிக்கணும். காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் பணத்தை இன்னும் அதிக அளவில் சம்பாதிக்க நீங்கள் என்ன விஷயமெல்லாம் செய்யலாம், எந்த வகையிலலாம் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுங்க. உடனே அதை செய்ய என்ன தடைகள்லாம் இருக்குது அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வரும் இல்லையா, அதையும் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. 2வது லிஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டோடனே இந்த தடைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா சரி பண்ண நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான பிளான் போடுங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்கள் ஆஃபீஸில் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையில் புதுசாக என்ன விஷயம் கற்றுக்கணும், நம்ம எந்த வகையில் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு பார்த்து அதுக்கான கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, 10 மடங்கு உழைச்சா எனக்கு 10 மடங்கு பணம் வரும், அதிகமாக பணம் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். இது இருக்கிறதுலே ஒரு 100% தப்பான கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் செய்கிற வேலையில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல 10 மடங்கு உங்களுடைய வேல்யூ உயர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சம்பள உயர்வு, அதாவது இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் 10 மடங்கு உழைச்சா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் இவர் நல்லா வேலை செய்கிறாருன்னு இன்னும் இருக்கிற வேலையை ஃபுல்லாக உங்கள் தலையில் தான் கட்டுவாங்களே தவிர உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது, உங்களுக்கான பதவி உயர்வோ அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஸோ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வேல்யூ உயரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். அதை ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போது 3வது பவர்ஃபுல் பார்ட், இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பார்ட்டு தாங்க. டிசைட் அண்ட் டேக் ஆக்ஷன் நவ் இட் செல்ஃப். ஆமாங்க, முடிவெடுங்க அண்ட் உடனே செயல்பட தொடங்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்டது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கிடையாது, கேட்டுட்டு அப்படியே விட்டுறதுக்கு. உங்கள் லைஃபையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான 2 விஷயத்தை தான் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதை கேட்டுட்டு அப்படியே விட்டுற போகிறீங்களா, இல்லை இதை ஃபாலோ பண்ணி அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் பணக்காரர் ஆக போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நவ் த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னா முடிவெடுக்க வேண்டியது இப்போது உங்கள் கையில் இருக்குது. ஸோ சரியான முடிவெடுங்க அண்ட் உலகின் தலை சிறந்த சொல்லான செயல் அப்படிங்கிற விஷயத்தில் காட்டுங்க. அப்படியே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நான் பணக்காரர் ஆகிறதுக்கு 100% பொறுப்பு எடுத்துக்கிறேன். அடுத்த 6 மாதத்துக்கு என்னுடைய முழு ஃபோக்கஸ் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் இருக்கும். எது நடந்தாலும் சரி, நான் இந்த விஷயத்தில் தொடர்ந்து செயல்படுவேன் அப்படிங்கிறத தினமும் ஒரு முறை சொல்லுங்கள். இந்த சென்டென்ஸை மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒரு நோட்டில் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. பண விஷயத்தில் நீங்கள் என்ன விஷயமெல்லாம், அதாவது என்ன புது விஷயமெல்லாம் கற்றுக்குறீங்க, உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறத, என்ன பிளான் பண்ணுறீங்க, என்ன எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கிறத தொடர்ந்து 6 மாதம் எழுதுங்க. ஸோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் அதோட பெனிஃபிட் கிடைக்காது, அதை ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இன்றைக்கே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே செகண்ட் ஸ்டெப், மைண்ட் செட், அதாவது மணி மேனிஃபெஸ்டேஷனில் செகண்ட் ஸ்டெப் தான் இந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஹீலிங் அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தை வெளியேற்றுவது ஆர் சுத்தம் செய்வது அப்படின்னு சொல்லுவோம். பண விஷயத்தில் பார்க்கும்போது நம்ம ஆழ்மனதில் உள்ள பணத்தை பற்றின பயம், கடந்த காலத்தில் ஏற்பட்ட வலிகள், ஏமாற்றம், விரக்தி, யாராவது நம்மளை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க பண விஷயத்தில், இது எல்லாமே நம்ம மனசில் அப்படியே இருக்கும். இதெல்லாம் நம்ம வெளியேற்றும் போது தான் நம்மளால் ஈஸியாக பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது ஸ்டெப் தான் மைண்ட் செட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே செகண்ட் ஸ்டெப் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராப்பராக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளுக்கு பெரிய அளவில் ரிசல்ட் கிடைக்கும். மணி ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன்.